இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கத்தின் இன்றைய விலை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். இன்று தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. கிராமுக்கு 1,190 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து வெள்ளியின் விலையும் இன்று அதிகரித்தே காணப்படுகிறது. கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 25,000 ரூபாய் விலை அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 4,25,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. நேற்று 1 கிலோ வெள்ளி 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் கிலோவுக்கு 25,000 ரூபாய் உச்சத்தை எட்டியிருக்கிறது வெள்ளியின் விலையும். தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். ரியாஸ், தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. நேற்று 1.25 லட்சம் ரூபாயாக இருந்த தங்கத்தின் விலை இன்று 1,34,000 ரூபாயை கடந்திருக்கிறது. என்ன தகவல்? பிரியா, தங்கம் மற்றும் வெள்ளி விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் ஒரு சவரன் தங்கம் விலை 99,500 ரூபாய் என்ற அளவிலே இருந்தது. இன்று அது 1,34,000 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை எடுத்துக்கொண்டால் ஜனவரி 1ஆம் தேதி 256 ரூபாய், அதாவது ஒரு கிராமுக்கு 256 ரூபாயாக இருந்தது. இன்று அது 425 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோவுக்கு எடுத்துக்கொண்டால் 4,25,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதாவது இந்த ஒரே மாதத்தில் தங்கம் விலை சவரனுக்கு 35,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை 1,70,000 என்ற அளவில் உயரத்தை கண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம், எப்போதெல்லாம் சர்வதேச அளவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பதற்றமான சூழல் நிலவுகிறதோ அப்போதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உச்சத்தை தொடுவது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு. இன்றைய சூழலை எடுத்துக்கொண்டால் ஈரான் மீது அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்பியிருக்கிறது. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகிறது. இரண்டாவது, ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதலை அதிகரித்து வருகிறது. இதெல்லாம் சர்வதேச அளவில் மிக பதற்றமான ஒரு நிலை சமீப சில நாட்களில் உருவாகி இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு கடந்த சில நாட்களில் தங்கம் விலை உச்சத்தை எட்டுவதற்கு அடுத்த காரணம், நேற்று அமெரிக்க மத்திய வங்கி அதனுடைய வட்டி வீதத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. பொதுவாக வட்டி வீதத்தில் மாற்றங்கள் செய்தால், அதாவது வட்டி வீதத்தை உயர்த்தினால் தங்கத்தின் விலை குறைவது ஒரு வழக்கம். ஏனென்றால் வட்டி வீதம் உயர்த்தப்படும் பொழுது உங்களுக்கு கடன் பத்திரங்கள் மூலம் கூடுதல் லாபம் ஈட்ட முடியும். இதனால் முதலீட்டாளர்கள் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வார்கள். ஆனால் வட்டி வீதத்தை குறைக்கும் பொழுதோ அதில் எந்த மாற்றங்களோ செய்யப்படாத போதோ முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி வருவது ஒரு வழக்கம். நேற்று அந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இன்று தங்கத்தில் முதலீடு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கு. அமெரிக்க மத்திய வங்கியுடைய அந்த முடிவும் இன்றைய தங்க ஏற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது காரணம், இது கடந்த சில ஆண்டுகளாகவே, அதாவது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே உலகளாவிய மத்திய வங்கிகள், குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்திய மத்திய வங்கி ரிசர்வ் வங்கியாக இருக்கலாம், சீன மத்திய வங்கிகளாக இருக்கலாம், இவ்வாறு உலகளாவிய மத்திய வங்கிகள் தங்கத்தை மிகப்பெரிய அளவில் கொள்முதல் செய்கின்றன. அதாவது இந்த நாடுகள் தங்களுடைய அந்நிய செலாவணி இருப்பாக தங்கத்தை பெரிய அளவு கொள்முதல் செய்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதுவும் தங்கத்துடைய தேவையை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து அதனுடைய விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதே போல் இப்போது இன்னொரு போக்கும் உருவாகி இருக்கிறது. எப்படி மத்திய வங்கிகள்
தங்களுடைய இருப்பில் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றனவோ அதே போல தனியார் நிறுவனங்களும், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி தொடர்புடைய தனியார் நிறுவனங்களும் தங்கத்தை மிகப்பெரிய அளவில் வாங்க தொடங்கி இருக்கின்றன. இவையும் தங்க ஏற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. பொதுவாக இப்படி புரிந்து கொள்ளலாம் பிரியா, எப்போதெல்லாம் அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஒரு பதற்றமான சூழல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பாதுகாப்பான முதலீட்டாக தங்கத்தை கருதுவார்கள். அதனால் அதனுடைய தேவை அதிகரித்து அதனுடைய விலையேற்றம் மிகப்பெரிய அளவில் உச்சம் தொடும். என்னென்ன காரணங்களால தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உச்சத்திலேயே அதிகரித்து வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா சர்வதேச பதற்றங்கள் நிகழும் போது அது இந்த விலையில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க ரியாஸ். இப்ப அந்த பதற்றங்கள் தணியும் பட்சத்துல ஏறிய வேகத்திலேயே விலை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கா? அது குறித்து ஏதேனும் குறிப்பிட முடியுமா? சொல்ல போனால் தற்போதைய புவிய அரசியல் என்பது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. பொதுவா சொல்ல போனா ஈவன் ரகுராம் ராஜன், முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர், ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய காலகட்டம் மிக ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்கிறது, அது பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி. ஏனென்றால் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகளவில் பல்வேறு நாடுகள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது வரி விதிப்பை அதிகரித்தார். இது ஒரு உலகளாவிய வர்த்தக நெருக்கடியை ஏற்படுத்தியது. இது தனிய வேண்டும் முதலில். அதே போல ஈரான், வெனிசுலா, அடுத்து கியூபா, ரஷ்யா, இந்த நாடுகள் இடையிலான மோதல்கள் தனிய வேண்டும். இந்த தனிவு என்பது ஒரு நாடுகள் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது பல்வேறு அரசியல் சூழலோடு தொடர்புடையது. இது எப்போதெல்லாம் தணிகிறதோ அப்போதுதான் தங்கத்துடைய போக்கில் சற்று நிலைத்தன்மையை நம்ம பார்க்க முடியும். அதுவரைக்கும் ஏற்றம்தான் இருக்கும் என்றுதான் சர்வதேச நிபுணர்கள் கணிக்கிறார்கள். குறிப்பாக 2026 கடந்த ஆண்டை விடவும் தங்கம் விலை தொடர் ஏற்றத்தில் இருக்கும் என்பதே பொதுவான கணிப்பாக இருக்கிறது. இந்த சூழல் தனியும் வரை இந்த ஏற்றம் எப்போதும் குறைய போவதில்லை, தொடர் தான் என்பதுதான் பொதுவான கணிப்பாக இருக்கிறது பிரியா. நகை வணிகர்கள் தரப்பிலிருந்து பேசும்போது 1.5 லட்சம் அப்படிங்கிற புதிய உச்சத்தையே ஜூன் அளவுல தான் எட்டும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா ஜனவரி மாதத்திலேயே கிட்டத்தட்ட 1,34,000 புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது. இந்த வேகத்தில் விலை உயரக்கூடும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு குறிப்பிட்டாங்க. முன்பாகவே அவங்களுடைய எதிர்பார்ப்பே ஜூன் என்ற அளவிலே இருந்தது. இது ஒரே மாதத்தில் இவ்வளவு உச்சம் என்பது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஏனென்றால் சர்வதேச அளவில் அவ்வளவு தீவிரமான போக்குகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தங்கத்திலும் சரி பங்கு சந்தையிலும் தினமும் பெரிய தாக்கத்தை செலுத்தி வருவதற்கான வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. வெள்ளியை எடுத்துக்கொண்டால் தங்கத்துக்கு நிகரான ஒரு முதலீட்டு பண்டமாக மக்கள் இப்போது வெள்ளியை பார்க்க தொடங்கி இருக்கின்றனர். முந்தைய காலத்தில் வெள்ளிக்கான தேவைங்கிறது பெரிய அளவில் கிடையாது. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை பார்ப்பார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தங்கம் தான் முக்கியமான ஆபரணத்துக்கான ஒரு பயன்பாடாக இருக்கிறது. ஆனால் இன்று தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் உச்சம் தொட்டு வருவதால் மக்கள் வெள்ளியை வாங்கவும் அதிக அளவு ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக வெள்ளியுடைய தேவைக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. என்னவென்றால் உலக அளவில் மின்வாகன தயாரிப்பாக இருக்கலாம், சோலார் பேனல் தயாரிப்புகள், அதுக்கப்புறமா தரவு மையங்கள், இதற்கான தயாரிப்புகளில் வெள்ளிக்கான தேவை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் வெள்ளியுடைய தேவை பல மடங்கு உச்சம் தொட்டு வருகிறது. அதனால் தான் நாளுக்கு நாள் வெள்ளியுடைய உச்சத்தை நாம் பார்க்க முடிகிறோம். கடந்த ஜனவரியில் வெறும் 256 ரூபாய், அதாவது ஒரு கிலோவுக்கு 2,56,000 ரூபாயாக இருந்த வெள்ளி இன்று 4,25,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் எச்சரிக்கை உணர்வையே முதலீட்டாளர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். ஏனென்றால் அது தங்கத்தை போல் இல்லாமல் அதிக அளவு நிச்சயமற்ற ஒரு சூழலை கொண்டிருக்கிறது. அதாவது எவ்வளவு தூரம் விலை ஏறுமோ அதே அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்பும் வெள்ளிக்கு உண்டு என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோட முதலீட்டாளர்கள் அதை அணிக்கிறார்கள் பிரியா. ஒரு கிலோ வெள்ளி விலை 4,25,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
1 கிராம் வெள்ளியின் விலை 25 ரூபாய் உயர்ந்து 425 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிலோவுக்கு 25,000 ரூபாய் வெள்ளியின் விலை உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 4,25,000 ரூபாய் என்ற புதிய விலை உச்சத்தை எட்டியிருக்கிறது. தங்கம் வெள்ளி விலை உச்சத்தில் விற்பனையாகிறது. வரலாறு காணாத அளவாக தங்கம் வெள்ளி விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே மாதத்தில் தங்கம் விலை சவரனுக்கு 30,000க்கு மேல் உயர்ந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றச்சூழல் காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து கருத்துக்களோடு இணைந்திருக்கிறார் திரு ஜெயந்த்லால் சலானி. அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜெயந்த்லால் சலானி. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து உயரக்கூடிய இந்த தங்கம் விலையில் என்றாவது சரிவு ஏற்படுமா? அப்படி ஒருவேளை சரிவு ஏற்பட்டால் அது எவ்வளவாக இருக்கும்? ஏன்னா உயரும் போது கண்டிப்பாக அதுல சரிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அது இருக்குமா? இல்லைங்க, அதாவது சரிவு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா சரிவு ஏற்படாது. அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. காரணம் என்னன்னா, முன்பெல்லாம் எப்பொழுதெல்லாம் தங்கம் விலை அபரீதமாக உயர்கிறது அப்பொழுதெல்லாம் ஒரு சிறிதளவு ஒரு சரிவை காணும். காரணம் என்ன? முதலீட்டாளர்கள் தங்களுடைய லாபத்தை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மீண்டும் சந்தையில் தங்கத்தை விற்பனை கொண்டு வருவார்கள். அப்பொழுது சரிவு ஏற்படும். ஆனால் இப்பொழுது முதலீடு செய்துள்ளது எல்லாமே உலக நாடுகளுடைய ரிசர்வ் வங்கிகள், மத்திய வங்கிகள் முதலீடுகள் செய்துள்ளன. அதே போல பல நாடுகளில் உள்ள அரசு கருவூலங்கள் முதலீடு செய்துள்ளன. இந்த தங்கங்கள் மீண்டும் மறு சுழற்சி முறையில் விற்பனைக்கு சந்தைக்கு வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதும், அதே சமயம் பெரிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் தங்கம் வாங்கி குவித்து வருவதும், முன்பெல்லாம் ஒரு முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது வங்கிகளாகட்டும் தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள். இப்பொழுது மக்களும் பெரிய அளவில் அதன் மீது ஆர்வம் கொண்டு பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவது மறுசுழற்சி முறையில் தங்கம் மணி சந்தைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக என்று கருதலாம். தங்கத்தை வாங்கக்கூடிய சூழல் தற்பொழுது சாதாரண மக்களிடையே கூட தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல முதலீடாக வாங்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது ஆபரண தங்கமாக இருக்கிறதா அல்லது ETF ஆக இருக்கிறதா? தங்க நகை வணிகர்கள் என்ன சொல்றாங்க? ETF ஆகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆசிய நாடுகளை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெருமளவில் தங்க கட்டிகளாக வாங்குகிறார்கள். மற்ற மேலை நாடுகளில் அது ETF மற்றும் பேப்பர் கரன்சியாக, பேப்பர் தங்கமாகவே வாங்குகிறார்கள். காரணம் என்னன்னா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால வெறும் ETF தான் அவங்க எல்லாம் முதலீடு செய்யறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை பிசிக்கல் கோல்டு, அதாவது தங்க காசுகள் தங்க கட்டிகளாக வாங்கி வைக்கிறாங்க. பிசிக்கல் கோல்டாக வாங்கக்கூடிய பட்சத்தில் அதில் நிறைய குறைகள் இருக்கிறதாக மக்கள் சொல்றாங்க. சேதாரம், செய்குலியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ETF எவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கும்? ETF பாதுகாப்பாக இருந்தாலும் இன்னும் இந்தியாவில் பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மக்களுக்கு புரிதல் மிக அதிகமாக இன்னும் அதில் வேண்டும். காரணம் என்ன? தொடர்ந்து விலை ஏறக்கூடிய நிலையில மக்கள் அதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அதுக்கு சிஸ்டம்ல போய் உட்காரணும். நம்ம சாதாரண ஒரு பொருள் போய் கடையில் போய் வாங்குற மாதிரி அதெல்லாம் வாங்க முடியாது. அது வாங்குறதுக்குன்னா அது சிஸ்டம்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி மறுபடியும் புக் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது ப்ராசஸ் ரொம்ப அதிகம். அதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரிதல் அந்த அளவுக்கு இன்னும் அதுல ஒரு பெரிய தெளிவு இல்லை. அதனாலதான் மக்கள் பெருமளவில் பிசிக்கல் கோல்ட போறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை மிக பிரபலமானதே பிசிக்கல் கோல்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நஷ்டம் வருதுன்னு சொன்னா நீங்க காயினா வாங்கிட்டு போங்க, ஜுவல்லரியா வாங்க வேண்டாம், காயினா வாங்கிக்கோங்க. இன்னும் கேட்டீங்கன்னா 24 கேரட்ல கூட வாங்கலாம். அதுல எந்த சேதாரமும் இல்லை. என்ன விலையில் தங்கம் கிடைக்கிறதோ அதே விலையில் தான் எல்லாரும் கிடைக்கும். விற்கும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அதுக்கு சேதாரமும் இல்லை. அதனால 24 கேரட் கூட வாங்கி வைக்கலாம் முதலீட்டாளர்கள். தங்க நகை வணிகர்கள், தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க? ஏன்னா மக்கள் நகை கடைகளுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த சூழல் தற்பொழுதும் தொடர்கிறதா? தங்க விலை இவ்வளவு உயரும் போது வணிகர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் மக்கள் நிதான போக்கை கடைபிடிப்பார்கள். இந்த சமயத்தில் முதலீடு செய்யலாமா, வாங்கலாமா, அல்லது வாங்குவதை இன்னும் தள்ளி போடலாமா, விலை குறையுமா என்ற ஒரு நோக்கம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கெல்லாம் சொல்வதெல்லாம் தங்கத்துடைய விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்வேன். ஒவ்வொரு நாளும் தினம் தங்கத்துடைய விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விலை எந்த அளவுக்கு உயரும் என்று சொல்லக்கூட முடியாத தூரத்தில் அதனுடைய விலை உள்ளது. ஒருவேளை ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு போர் ஏற்பட்டு விட்டால்
இன்னும் ஒரு பெரிய உச்சம், அதாவது நாம் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உச்சத்துக்கு தங்கம் சென்று விடும். அதனால் தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதோ அல்லது தள்ளி போடுவதோ தற்போது செய்யவே கூடாது. தேவையானவர்கள் வாங்கலாம். நிச்சயமாக தங்கத்துடைய விலை உயர்ந்து கொண்டுதான் செல்லும். தங்கத்தின் தொடர்ந்து வெள்ளியுடைய விலையும் பெரிய அளவில் தான் உயரும். 2025 இறுதியில 1 லட்சத்தை தொடும் அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட தொற்றுச்சு. ஆனா இன்னும் 2026 தொடங்கி ஒரு மாதம் நிறைவடையல. அதற்குள்ளாக 1,34,000 அப்படிங்கிற இடத்துக்கு தங்கமுடைய விலை வந்திருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இது எப்படி இருக்கும்? அதாவது இந்த விலையெல்லாம் நாங்கள் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தான் எதிர்பார்த்தோம். ஜூன் மாதத்தில் 1.5 லட்சம் ரூபாய் ஒன்று எதிர்பார்த்தோம். ஆனால் முன்கூட்டியே நடைபெறுகிறது. இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை இதற்கு முன்பாக எப்பொழுதுமே ஏற்பட்டது இல்லை என்றே சொல்லலாம். காரணம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெரிய அளவில் ஒரு போர் சூழல் மற்றும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவில் உள்ளது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மந்தமான மற்றும் வீழ்ச்சியான போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அனைத்து பார்க்கும்போது பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு தான் செய்து வருகிறார்கள். அதனால் தங்கத்துடைய விலை குறையாது தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் செல்லும். தொடர்ந்து தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளியும் கூட விலை உயர்ந்து வரதை நம்ம பார்க்கிறோம். வெள்ளியினுடைய விலை உயர்ந்து வருவதற்கான தேவை என்ன இருக்கு? வெள்ளியினுடைய தேவை இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு? அதாவது வெள்ளியினுடைய தேவை நம்முடைய பயன்பாடு என்பது மொத்த வெள்ளியினுடைய உற்பத்தியில் 20% மட்டுமே நாம் நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக பயன்பாட்டுக்கு வருகிறது. மீது 80% தொழில்துறைக்கு மூலப்பொருளாக செல்கிறது. அதாவது எலக்ட்ரானிக் பேனல் ஆகட்டும் அல்லது சோலார் பேனல் ஆகட்டும் அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஏரோநாட்டிக்கல், லித்தியம் பேட்டரி, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் போன்றவர்களுக்கு பெருமளவில் வெள்ளியினுடைய தேவை அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் வெள்ளியினுடைய தேவை வருங்காலங்களில் தங்கத்துடைய தேவையை விட மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிடும். அதனால் அதனுடைய விலை இன்னும் பெரிய அளவில் நிச்சயமாக கூடும். வெள்ளியினுடைய விலை கூடும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வெள்ளி வாங்கணும் அப்படின்னா வெள்ளியில பிசிக்கல் அந்த சில்வராக வாங்குறது பெஸ்டா, என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக அது பிசிக்கல் சில்வராகவே வாங்கிடலாம். காரணம் என்னன்னா அதிலே நிறைய 1/2 கிலோ 1 கிலோ பார்கள் கிடைக்கிறது. அதுல முதலீடு செய்யலாம். அது இன்னும் பெரிய அளவில் உயரவில்லை என்று சொல்ல வேண்டும். தங்கத்தையும் தாண்டி வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். நிச்சயமாக அதன் மீது முதலீடு செய்யலாம், எந்தவித தயக்கமும் இல்லாமல். தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத விலை உச்சத்தை பெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயந்தலா ஜிலானி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.